திருச்சி பொன்மலைப்பட்டியில் குழந்தைகளுக்காக பாவை ஃபவுண்டேஷன் சார்பில் அமைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த உறைவிடத்தை டிஐஜி வருண்குமார் துவக்கி வைத்து மாணவர்களின் திறன் நிகழ்ச்சிகளை பார்வையிட்டார். வாழ்க்கையின் முதல் பாதியில் யார் கஷ்டப்பட்டு படிக்கிறார்களோ அவர்களின் இரண்டாம் பாதி வாழ்க்கை நன்றாக இருக்கும் என டிஐஜி அறிவுரை வழங்கினார். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாரும் வெவ்வேறு ஸ்டேஜில் இருக்கீங்க. நிறைய சிரமங்களுக்குள்ள, நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் படிக்கிறீங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இங்கிலீஷில் இருக்கு, நான் தமிழில் சொல்கிறேன். அதை வாழ்க்கையில் முதல் ஒரு 60 வயசு 70 வயசு வரைக்கும் வாழ்கிறோம் அப்படின்னா முதல் பாதியை யார் கஷ்டப்பட்டு உழைச்சி சின்சியரிட்டியை காமிச்சு படித்து முன்னுக்கு வராங்களோ ரெண்டாவது பாதி வாழ்க்கை நல்லாயிருக்கும். முதல் பாதி வாழ்க்கையை யார் ஒருத்தர் சோம்பேறியாக இருந்து ஒன்றுமே பண்ணாமல் எந்த திறமையும் வெளிப்படுத்தாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ரெண்டாவது பாதி வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நீங்கள் இருக்கிற சிரமத்தை கண்டுக்காமல் இந்த சிரமத்திலேருந்து இந்த கஷ்டத்துலேருந்து உங்களை மீட்டெடுத்து வெளியில் கொண்டு போகக்கூடிய ஒரே விஷயம் படிப்பு தான். நானுமே இப்போ ஐபிஎஸ் ஆனேன். முதல் பாதி வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்தித்தேன். இப்போ எந்த கஷ்டமும் தெரியல, ஏன்னா ஒரு பதவிக்கு வந்துட்டோம். படித்தேன், படிப்பு மட்டும்தான் இங்கே கொண்டு வந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை.